வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு. அரசியல் விமர்சகர், ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆபிசர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். நேத்து பிரம்மாண்ட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடந்தது. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பிரதமர் பேசியிருக்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல கூட அதிமுக அப்படிங்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல. எப்படி இருந்தாலும் 2021ல நீங்க பாத்தீங்கன்னா, தமிழகத்துல தாமரை மலரவே மலராதுன்னு சொன்னவங்கள, தூக்கி சுமந்து ஒரு 4 எம்எல்ஏ சீட் வாங்கி குடுத்த அதிமுகவுக்கு கொஞ்சமாவது அவங்களுக்கு நன்றி உணர்ச்சி இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்த்தோம்னா, அத பத்தி அவர் பேசவே இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் திமுகவ பத்தி 45 நிமிஷம் கதறி இருக்கிறாரு. அவருடைய உரையை எப்படி பார்ப்பது? வழக்கமான ஒரு உரையா? இல்ல ஏதாவது பொடி வச்சு பேசியிருக்கிறாருன்னு பாக்க. 2மே நடந்திருக்கு. வழக்கமாக செய்வது போல் திமுகவை தாக்கி பேசியிருக்கிறார். பொடி வைத்து பேசுவதை வெளிப்படையாக காட்டியிருக்கிறார். பாஜக என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு பேசியிருக்காரு. பாஜகனே ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காரு. அப்ப எடப்பாடி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு, நாங்க தனிப்பெரும்பான்மை பெறுவோம், தனிப்பெரும்பான்மையில எங்களுக்கு நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர் சொல்றது வித்தியாசமா இருக்கு. ஆரம்பத்திலிருந்தே பிஜேபியோடைய ஸ்டாண்டு வேற, ஏடிஎம்கேடைய ஸ்டாண்டு வேறன்னு தான் இருக்கு. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப எடப்பாடி பேசினாருன்னா அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்காரு, தமிழ்நாட்டை பத்தி மட்டும்தான் பேசுவாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா பிரதம மந்திரி தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை, அவர் இந்திய அரசியல் இருக்காரு. இப்ப இங்க நிறைய குற்றச்சாட்டு சொல்றாருன்னா, அந்த குற்றச்சாட்டுக்கு அதில் உண்மை இருந்ததுன்னா அந்த உண்மைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி மக்கள் சிந்திப்பாங்க. உதாரணமா போதை அதிகமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னா, போதைப்பொருள் கெமிக்கல் நார்கோட்டிக்ஸ் வெளிநாடுகள்ல இருந்து இங்க இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலையும் பொறுப்பு கிடையாது. அந்த வெளிநாடுகளிலிருந்து அப்படி வர்றதை தடுக்கிறதுக்கான எல்லா வலிமையும், அதிகாரமும், சட்டமும் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க? அதுல ஒண்ணுமே செய்யல. போதைப்பொருள் இந்தியாவுக்குள்ள வர்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் பிடிச்சிருக்காங்கன்னா, பிடிச்சது சிறுதுளை, பிடிக்காதது பெருவெள்ளம் அப்படின்னு மக்கள் நம்புற அளவுக்கு தான் இன்னைக்கு போதைப்பொருள் புழக்கம் இருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு பொறுப்பு பிரதம மந்திரி அரசாண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசு தான். ஆனா இதை பத்தி பேச மாட்டார். நம்ம தமிழ்ல சொல்லுவோம், நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவோம். போதைப்பொருள் இங்க வரும்போது தமிழக அரசு அதை தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபடணுங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஈடுபடணும். அப்படி ஈடுபட தவறினால் அவர்கள் மேல் குற்றம் வரும். ஆனா பிரைமரிலி கில்ட்டி யாருன்னு சொல்லி பார்த்தா இதுல இந்திய அரசு தான். அதனால இவர் பக்கம் தப்ப வச்சுக்கிட்டு தமிழக அரசை குறை சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இது ஒண்ணு. இன்னொன்னு, வழக்கமான இது நான் 3 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன், 3 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்ப சிதம்பரம் சொன்னாரு, நாங்க தமிழ்நாட்டு அரசு கம்மியா கொடுத்த எங்க அரசுன்னு சொல்லி சொல்றீங்க. தமிழ்நாடு அரசுல இருந்து எங்களுக்கு எந்த வருமானம் வந்துச்சோ அந்த வருமானத்துல 100க்கு 70 ரூபா நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம், 100க்கு 50 ரூபா கொடுத்தோம். ஆனா நீங்க 100க்கு 30 ரூபா தான் கொடுக்குறீங்க. இப்ப டோட்டலா பார்த்தா விலைவாசி 3 மடங்கு ஏறி இருக்கு 2016ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்குள்ள 1 லட்சம் கோடி தான் இன்னைக்கு உள்ள 3 லட்சம் கோடிக்கு சமானம். அவன் 3 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொல்றதே இவங்க காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்த 1 லட்சம் கோடிக்கு தான் சமானம். ஒண்ணு. இன்னொன்னு, காங்கிரஸ் ப்ரொபோர்ஷனேட்டா கிளீனா சொல்றாங்க, நாங்க வாங்கின பணத்துல, தமிழ்நாட்டுல இருந்து நாங்க வாங்கின பணத்துல 100க்கு 50 ரூபா திருப்பி கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு. நீங்க 100க்கு 30 ரூபா தான் திருப்பி கொடுக்குறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அதாவது அரையும் குறையுமான புள்ளி விவரங்களை சொல்லி அப்படி தெளிச்சுக்கிட்டே போறது, விவரமான கேள்விகள் கேட்டா அதுக்கு பதிலே சொல்றது கிடையாது. உங்களுடைய வழக்கமே இதுதான். எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர்ல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப கூலா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் பிரதம மந்திரி சொல்லிட்டு இருக்காரு. 4 லட்சம் பேரை கோடீஸ்வரர்கள் ஆக்கினேன்னு சொல்லி அடிக்க 4 கோடி பேரை கோடீஸ்வரர்கள் ஆக்கினேன் அப்படின்னு அடிக்கடி சொன்னார். என்ன கோடீஸ்வரங்கிறாங்களா? பிரதம மந்திரி ஹவுசிங் ஸ்கீம்ல அவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்தோம். இது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. இந்த வீடு கொடுத்ததுல அந்த பணத்துல இந்திய அரசு எவ்வளவு கொடுத்திருக்கு? 100க்கு 33 ரூபா கொடுத்திருக்கு. மீதி 67 ரூபாய மாநில அரசுகள் கொடுக்கட்டும், பயனாளிகள் கொடுக்கட்டும், அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. இதுல தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் சொன்னாங்க, பயனாளிகள் ஏற்கனவே ஏழைங்க, அவங்ககிட்ட போய் நீ ரூபாய் கொடுத்தா எங்க இருந்து கொடுப்பாங்க? உழைப்பு கொடுக்கலாம், லேபர் கொடுக்கலாம். அது அந்த லேபர் மொத்த காசுல 5% 10% வரும். அதனால தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் என்ன சொல்லிட்டாங்க, இல்ல மீதி உள்ள பணம் அத்தனை நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில லேபிள் ஒட்டிக்கிட்டே பேசுறாரு பிரதம மந்திரி. நான் 4 கோடி பேரை லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன், கோடீஸ்வரன் ஆக்கின்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரிகள் லெவல்ல இருக்கிற ஒருத்தர் இது மாதிரி இங்க பொய் பிரச்சாரங்களை சொல்வதுங்கிறது எந்த விதத்துல சரியாகும்? அடுத்து
அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்றீங்களா? பிரதமர் இவர் வந்து கேட்டிருக்காரு, முதல் வந்து கேட்டிருக்காரு, இந்த 8வது உலக அதிசயம் ஒன்று சொல்றாங்களே, எய்ம்ஸ் மதுரைன்னு, அது எப்பங்க வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏண்டித்தனமா தான் கேட்டிருக்காரு, எகத்தாளமா தான் கேட்டிருக்காரு. அப்படி எகத்தாளமா கேட்கக்கூடிய அளவு தான் நீங்க இருக்கீங்க, உங்களுடைய ஃபங்க்ஷன் இருக்கு. ஏன் வரல? இப்ப மத்த எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த அசிஸ்டன்ஸ் வந்து இந்த எய்ம்ஸ் கட்டுறதுக்கான பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. உள்நாட்டுல இருந்து வர்ற பணத்துல இருந்து கட்டுவோம். இந்த எய்ம்ஸ் மதுரைக்கு மட்டும் என்ன சொன்னாங்க, ஜெய்கோன்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் அசிஸ்டன்ஸ் சொல்லி ஒரு ஃபண்டு ஒன்று இருக்கு, ஜப்பானுடைய ஃபண்டு. அது கூட டைப் பண்ணாங்க. சரி, அது கூட டைப் பண்ணா நீங்க அதை வந்து விரைவுபடுத்தணும். அது கூட டைப் பண்ணா ஜப்பான்ல இருந்து பணம் வாங்க வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு? மைய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. இன்டர்நேஷனல் அசிஸ்டன்ஸ் எல்லாமே அவங்க மூலமா தான் இந்த மாதிரி ஸ்கீமுக்கு வந்து நடக்குது. ஏன் பண்ணல? ஏன் டிலே? அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து பதில் கிடையாது. இது மாதிரி எத்தனையோ கேள்விகள். இவங்க வந்து என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்ல வராங்க? நாங்க இவ்வளவு இத்தனை கோடி ரூபா கொடுத்து, இத்தனை 1000 கோடி ரூபாய், இத்தனை லட்சம் கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கோம் தெரியுங்களா? எங்க செலவழிச்சீங்க? போர்ட் கட்டுறதுல, துறைமுகங்கள் கட்டுறதுல, விமான நிலையங்கள் கட்டுறதுல எல்லாம் செலவழிச்சீங்க. இதுல உடனடியான பலன் ஏழைகளுக்கு என்ன இருக்கு? உடனடியாக பலன் அப்படிங்கிறது வசதி படைச்சவங்களுக்கு தான் இருக்கும், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ல. ஆனா பள்ளி மாணவர்களுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு சம்பளம் கரெக்டா கொடுக்கும்போது உடனடியான பலன் ஏழை எளிய மாணவர்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பணத்தை நிப்பாட்டி வைக்கிறீங்க. நீங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணலைன்னா, அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கிற ஒரு ஸ்கீம்ல இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பணத்தை நாங்க நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வைக்கிறீங்க. இங்க தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்றீங்க, அது NEP நேஷனல் எஜுகேஷன் தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றுவோம்னு சொல்லி சொல்லுங்க, உடனடியா பணம் கொடுத்துடுறோம். இது கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறது தானே, அதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் இவர் வந்து கேட்கிறாரு, முதல்வர் வந்து கேட்கிறாரு. முதல்வர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப இன்னொன்னு, உலகத்துல உள்ள செம்மொழிகள்ல 6 மொழிகளை வந்து யுனெஸ்கோ வந்து செம்மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொன்னாங்க. அதுல 2 மொழி இந்தியாவில் உள்ள மொழிகள், ஒன்னு சம்ஸ்கிருதம், இன்னொன்னு வந்து தமிழ். இந்த உலகத்தில் உள்ள ஒரு செம்மொழியாக ஆவதற்கான தகுதி என்ன அப்படின்னு 7ஓ 8ஓ பட்டியலிட்டு போட்டிருந்தாங்க இவங்க யுனெஸ்கோ. அந்த அத்தனை தகுதிகளும் உடைய ஒரே செம்மொழி தமிழ் தான், அந்த 6 செம்மொழியில. அப்போ தமிழ் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது தானே. நீங்க மூச்சுக்கு மூச்சு வந்து தமிழ் உலகத்தின் பழைய மொழின்னு சொல்றீங்களே, அந்த பழைய மொழிக்கு என்ன பண்றீங்க? செம்மொழி அலுவலகத்துக்கு வந்து 25 கோடி வாங்குறதுக்குள்ள தாவா கண்டு போயிருது எங்களுக்கு. அதனால இங்க வந்து பிரதம மந்திரி வந்து பேசினாருன்னா, இது கூட்டணி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி கொஞ்சம் தேஞ்சி போய் இன்னைக்கு வந்து நிக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக இன்று இவர்கள் பக்கம் இல்லை. ராமதாஸ் ஐயா இன்னொரு பக்கம் இருக்காரு, டாக்டர் அன்புமணி இவங்க பக்கம் இருக்காரு. அடுத்து வந்து புதிய தமிழகம் இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்களா? தேமுதிமுக வந்து சேர்றாங்க இன்னைக்கு உறுதி இல்லை, ஆனால் வந்து சேருவார்கள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாம பேத தான தண்டம்னு சொல்லுவாங்களே, அத்தனையும் பிரயோகப்படுத்துறதுக்கு பிஜேபி வந்து தயாரா இருக்காங்க. மிகச்சிறந்த உதாரணம் வந்து திரு தினகரன் இந்த பக்கம் வந்துட்டு தான். திரு தினகரன் வந்து என்ன சொல்றாரு? நாங்க பங்காளிங்க, எங்களுக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் பங்காளிங்க இது விட்டு கொடுப்போமா, ஒத்துமையா இருக்கும்னு சொல்லி சொல்ற அவரு இன்னொன்னு சொல்றாரு, பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் தேசிய கூட்டணியில் இணைந்தேன். அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? இவர் வந்து பழனிசாமி சொல்லி ஏன் வர மாட்டீங்க, பங்காளி தானே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் வரல? அது வந்து எதை காட்டுது? எந்த விதமான அழுத்தமே இல்லாமல் வந்தேன்னு சொல்றாரு. 2 மாசத்துக்கு முன்னாடியே முடிவெடுத்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா இவரே தான் இவருடைய படத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க டிஸ்பிளே பண்ணும்போது ஏன் அனுமதியே இல்லாம ஏன் படத்தை டிஸ்பிளே பண்ணிருக்கீங்களே அப்படின்னு இவர் தான் கேட்டார். அப்ப இவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் வந்து இருக்கு இந்த கூட்டணி வந்து. இப்போ திமுக கூட்டணியில கருத்து வேறுபாடுகள் இல்லையா? நிச்சயமா இருக்கு. எதுல கருத்து வேறுபாடு இருக்கு? கொள்கையை வந்து எந்த அளவு வேகத்துல செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல கட்சிகள்ல வந்து கருத்து வேறுபாடு. ஆனா கொள்கையில, அடிப்படை கொள்கைகள்ல வந்து கருத்து வேறுபாடு. இப்ப கம்யூனிஸ்டுகள் கட்சி வந்து கையில வந்து பூரணமான அதிகாரம் இருந்ததுன்னா நிலை சீர்திருத்தத்தை ரொம்ப தீவிரமா அமல்படுத்துவாங்க. இன்னும் சில காரியங்கள் ரொம்ப தீவிரமா அமல்படுத்துவாங்க. ஆனா காங்கிரஸோ திராவிட முன்னேற்ற கழகமோ அவங்க என்ன நினைப்பாங்க? பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம சில விஷயங்கள நிதானமா போகக்கூடாதுன்னு இல்லை, ஆனா நிதானமா போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது மாதிரி கொள்கையை அமுல்படுத்துறதுல அவங்களுக்கு இடையில வந்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை கொள்கையில வந்து வேறுபாடு கிடையாது. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது? நாங்க வள்ளுவர் சொன்ன பிறப்பொக்கம் எல்லா உயிருக்குங்கிறத நம்புறோம்னு சொல்லுது. இவங்க பிஜேபியோ RSS என்ன சொல்றாங்க? பகவத்கீதையை கோட் பண்றாங்கல்ல. வர்ணாசிரமம்ங்கிறது என்னது? பிறப்பால் சில பேர் உயர்ந்தவர்கள், பிறப்பால் சில பேர் தாழ்ந்தவர்கள். அந்த பகவத்கீதையில வந்து என்ன சொல்லுது? பகவான் கிருஷ்ணன் சொன்னதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யார் யார்
எந்த தொழில் செய்வதற்கு வல்லமை படைத்தவர்கள் என்பதை அவர்கள் பிறப்புக்கு முன்பே கண்டறிந்து அவ்விதமே அவர்களை படைத்தேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கு. அப்ப என்ன சொல்லுது? இங்க வந்து பிறப்புக்கு முன்னாடி இருந்தே நீ வந்து என்ஜினியரா போகணும், நீ வந்து நாவிதரா போகணும், நீ வந்து குயவனா போகணும், நீ வந்து ஏழை விவசாய தொழிலாளியா போகணும், நீ உட்கார்ந்து சாப்பிடுறவனா போகணும், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு அது மாதிரியே வந்து படைத்தேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணனா சொன்னதாக இவங்க சொல்லி அதை நம்புறாங்க. இதுக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கும் ஏடிஎம்கே கொள்கைக்கும் ஒத்து வருதா? ஸ்டேட்டட் பிரின்சிபல். அதாவது ஏடிஎம்கே சொல்றது என்ன? நாங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நம்பிக்கை உள்ளவங்கன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுக்கும் ஒத்து வருதா? அப்போ இந்த கூட்டணியில வந்து அடிப்படை கொள்கையிலேயே வந்து மாறுபாடு இருக்கு. இதை இபிஎஸ் வந்து ஒத்துக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? இது கொள்கை கூட்டணி அல்ல, தேர்தல் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப தேர்தல் கூட்டணியில வந்து உங்க கருத்துக்கு மாறான ஒருத்தவங்க கூட நீங்க சேர்ந்து அதன் விளைவாக ஒன்றிய அரசில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உதவி புரிந்து மாநில அரசிலும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கு உதவி புரிவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி விட்டீர்கள் என்றால் உங்களுடைய கொள்கையில் நீங்க எந்த அளவிற்கு பிடிப்புடன் இருக்க முடியும்? இருக்க அவர்கள் விடுவார்கள்? முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து இபிஎஸ் தான் அப்படிங்கறதையும் வந்து மென்ஷன் பண்ணவே வந்து தயங்குறாங்க. டெலிபரேட்டா வந்து இபிஎஸ்ஐ வந்து ஒரு ஒதுக்கும் முயற்சி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு. இஃப் நாட் இபிஎஸ் ஹூ இஸ் த நெக்ஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து முக்கியமாக அங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இபிஎஸும் அவர் தரப்புல இருந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னைக்கும் வந்து அதிமுகக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு கெட்டியா இறுக பிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இதற்கான முன் உதாரணங்கள் மகாராஷ்டிரா, பீகார்ல எல்லாம் பார்த்தோம். மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டேவ ரொம்ப ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல வந்து சிஎம் கேண்டிடேட்டா வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவரு வந்து கொண்டு வந்து வைக்கல. பீகார்ல பாத்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்லாம தான் தேர்தல வந்து சந்திச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை வந்து நிதிஷ்குமார் வாங்குனதுனால வேற வழி இல்லாம அவர வந்து சிஎம் ஆக்குனாங்க. சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலயும் ஏதாவது ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் வச்சிருக்கிறாங்களா? எவ்வளவு சீட் அதிமுக ஜெயிக்குதுங்கிறத பொறுத்து இபிஎஸ் வந்து முதலமைச்சரா வருவாரா? இல்லையா? அப்படிங்கிற டிசிஷன் எடுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கா? இவங்களுடைய முன் வரலாறு பார்த்தோம்னா நம்பிக்கை துரோகம்ங்கிறது இவங்களுக்கு வந்து சாணக்கியத்தனம்னு நினைக்கிறவங்க. கொஞ்சம் கூட அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இப்ப நிதிஷ்குமாரை வந்து வேற வழியெல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா நிதிஷ்குமாருக்கு ஒரு ஆப்ஷன் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. ராஷ்டிரிய ஜனதாதள் வந்து லல்லு பிரசாத் யாதவ் ராஷ்டிரிய ஜனதாதள் இன்னைக்கும் நிதிஷ்குமார் வந்தாருன்னா எடுத்துக்குவாங்க. ஆனா ஃபேர்ம் கமிட்மெண்ட்டோட வாங்க, கண்டிஷன் போட்டு எடுத்துக்குவாங்க. மறுபடியும் வந்து நீங்க நட்வொர்க்ல வேலையெல்லாம் பண்ணாதீங்க, அங்கிட்டு போவேன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு தரம் பண்ண ஆள் நீங்க. ஆனா அவரை வந்து ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இவரும் போறதுக்கு ரெடியா இருப்பாருங்கிறது பிஜேபிக்கு தெரியும். அப்ப இவரை நம்ம பக்கம் வச்சிருந்தா தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கோட நம்ம இருக்க முடியும் அப்படின்னு தெரியும். ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கிறதா வந்து ஒரு பரவலான ஒரு தோற்றம் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் ஏக்நாத் ஷிண்டே பிஜேபியோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்கு. உதாரணமா இவர் வந்து அஜித் பவார் மேல 64,000 கோடி ரூபாய் ஊழல் என்னமோ 60,000 பிளஸ் குரோஸ் இது ஊழல் வழக்கு வந்து பதிவு பண்ணது வந்து பிஜேபி ஆட்சி. அடுத்து வந்து அவர் வந்து துணை முதலமைச்சரா அப்படி இந்த பக்கம் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த கேஸையே கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் பண்ணதும் பிஜேபி ஆட்சி தான். இப்ப ஏக்நாத் ஷிண்டேக்கு அதே வரை ஒரு த்ரெட் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பழைய ஏடிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் வந்து டிஎம்கே பக்கம் சேர போற நியூஸ் வந்துச்சு. திடீர்னு அவர் சொல்லிட்டாரு, நான் அரசியலில் இருந்தே ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஏன் இந்த மனநிலை? மிரட்டப்பட்டாரா? நமக்கு தெரியாது. ஆனா பொதுவா வந்து இவங்க வந்து இடியையும் சிபிஐயும் இன்கம் டேக்ஸையும் வந்து அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி பொதுவா பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சில நாளைக்கு முன்னாடி வந்து ஷபீர் வந்து ஒரு இதுல டிபேட்ல வந்து சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் இடி மூலமா இவங்க இத்தனை வழக்கு பதிவு பண்ணாங்க எதிர்கட்சி தலைவர்கள் மேல. அதுல பெரும்பான்மையானவர் வந்து பிஜேபியில சேர்ந்த உடனே அந்த வழக்கை பத்தி பேச்சையே காணும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள், பொய் கிடையாது. உண்மையை சொல்றாங்க. கெஸ் பண்ணல. உண்மையில என்ன நடக்குது? முகுல் ராய்னு சொல்லி இதுல வந்து வெஸ்ட் பெங்கால்ல இது டிஎம்சியுடைய பெரிய லீடரா இருந்தார். ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் லீடர்ஸ் டிஎம்சிக்கு. ரயில்வே அமைச்சராலாம் இருந்திருக்காரு. அந்த முகுல் ராய் மேல வந்து சஞ்சய்தா சிட் ஃபண்ட் கேஸ்னு ஒரு கேஸ்ல வந்து அவர் மேல சிபிஐ என்கொயரி கூப்பிட்டாங்க. முகுல் ராய் வந்து என்கொயரிக்கு ஒரு தரம் போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் உடனடியாக பிஜேபி ஆஃபீஸ் போயிட்டார். போய் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார்.
இன்னைக்கு அந்த கொய கேஸ் என்னங்கிற பேச்சையே காணும். அப்ப இதை வச்சு நம்ம என்ன நடத்துறது? செந்தில் மேல இவங்களுக்கு வந்து இது இருக்குது, செந்தில் பாலாஜி மேல கோபம் இருக்கிறது காரணமே அவர் அது மாதிரி பால் மாறல அப்படிங்கிறது தான். ஒரு வருஷமா செந்தில் பாலாஜி குற்றம் செய்தாரா குற்றம் செய்யவில்லையாங்கிறத நீதிமன்றம் தீர்மானிக்கணும். நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு நம்ம எல்லாரும் தலை வணங்கணும். ஆனா இடி வந்து ஏறக்குறைய ஒரு வருஷம் அவர் வச்சிருந்தாங்க. ஒரு வருஷம் ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க. அவர் வந்து காவலில் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு தரம் கேட்கும்போது சார்ஜ் ஷீட்டுக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியில் சார்ஜ் ஷீட் அவங்க போடும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய போலீஸ் வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் வந்து என்னென்ன குற்றச்சாட்டுக்கள்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதே குற்றச்சாட்டு தான் கோர்ட்ல சொன்னாங்க. அப்ப நீங்க விசாரிச்சு எதை கண்டுபிடிச்சீங்க? அப்படி எதுவுமே இல்லைன்னா எதுக்காக அத்தனை நாள் விசாரணையில் வச்சிருந்தீங்க? இந்த எல்லா கேள்வி வரும். இதே மாதிரி தான் இவங்க வந்து அப்ப ஈடியை தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு முடிவுக்கு நம்ம வர்றதுக்கு வந்து வேற வழி இல்லாம தான் அந்த முடிவுக்கு நம்ம வருவோம். அப்போ ஆளுங்கட்சி வந்து இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டைரக்டரேட்டாக இருக்கட்டும், அல்லது சிபிஐயாக இருக்கட்டும், அல்லது இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இவங்களே வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அழுத்தமாக பிஜேபி மேலே பதியப்படுது. இப்படி இருக்கும் பொழுது இப்போ மறுபடியும் அதே மாதிரி த்ரெட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் வந்து இவர் வந்து சிஎம் வந்து கோடிட்டு காட்டிருக்காரு. ஆமாம், நீங்கள் வந்து மிரட்டுவீங்க எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்லை அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு பிரதமர் வந்து ஒரு 23ஆம் தேதி வராரு அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, ரொம்ப மும்முரமாக என்டிஏ மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய முயற்சிகள் நடந்தது. ஒரு பக்கம் வந்து இபிஎஸ் அன்புமணிய கூட்டிட்டு வராரு. இன்னொரு பக்கம் பியூஷ் கோயல் இங்க வந்து டென்ட் அடிச்சு எல்லார்கிட்டயும் பேசி டிடிவிய வந்து உள்ள கொண்டு வந்துட்டாரு. நேத்து பாத்தீங்கன்னா மேடையில வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி பிரேமலதா அண்ட் கிருஷ்ணசாமியை தவிர ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இருந்தாங்க. பட் ஆனாலும் அந்த மேடையில ஒரு பெரிய ஒரு சந்தோஷமோ, ஆரவாரமோ இருந்த மாரி தெரியல. எல்லார் முகத்திலயும் ஒரு சின்ன ஒரு கவலை ரேகை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பெரும்பாலான தலைவர்கள் முகத்துல. அண்ட் அது பெரும்பாலும் ஒரு பிஜேபி டாமினேட்டட் ஒரு ஸ்டேஜா தான் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சிருக்கா? இந்த கூட்டணி மட்டுமே வெற்றிக்கு போதுமானதா? இல்ல இத தாண்டி வேற ஏதாவது வியூகத்த வந்து பிஜேபி கையில வச்சிருக்கா? இல்ல, இந்த கூட்டணி மட்டும் வெற்றிக்கு போதுமானதாக இருக்காது. இப்ப 2021 வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஓட்டு போட்டு மக்கள் வந்து அவர் ஆட்சியில் அமர்த்தின போது ஸ்டாலின் வாஸ் அன்டெஸ்டட் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப அன்னைக்கு ஓட்டு போட்டவங்க கூட தவிர இந்த 5 வருஷத்துல அவர் என்னென்ன காரியம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு எத்தனை காரியம் பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும். பெண்களுடைய உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பயணம், அடுத்து வந்து நான் முதல்வன், தமிழ்ச்செல்வன், இவங்க இவங்க பெண்களுக்குன்னு சொல்லி திட்டம் வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை திட்டங்கள் இவங்க வந்து போட்டிருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் பலன் அடிச்சிருக்காங்க எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணிங்கிறது வந்து இதுல வந்து ஆர்டிஜிஎஸ்ல அனுப்பிடுறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக போயிடுது. அப்ப இவங்க பண்ண இந்த மெகா ஸ்கீம்னு சொல்றோம்ல, அதுல எல்லாம் வந்து லீக்கேஜ் கிடையாது அப்படிங்கிறது வந்து நிதர்சனம் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து தேர்தலுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த லேப்டாப் கொடுத்தது இது எல்லாமே வந்து மக்கள் இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அப்போ 2021 வந்து வாக்கு போட்டவங்களோட அதிகமான பேர் வந்து திமுக கூட்டணி பக்கம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் 5 வருஷம் இவங்க வந்து ஆட்சியில் இருந்ததுனால இந்த ஆன்டி இன்கம்பன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்சிக்குமே இருக்கும். அது கொஞ்சம் இருக்கும். அப்போ இந்த ரெண்டுல எது ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஆன்டி இன்கம்பன்ஸ் எதனால வரும்? மக்கள் வந்து அரசாங்க ஆஃபீஸுக்கு போறாங்க, அதுல டிலே ஆகுது, லேட் ஆகுது, காரியம் நடக்க மாட்டேங்குது, நிச்சயமா அதிருப்தி அடைவாங்க. காரியம் நடந்தவங்க சந்தோஷப்படுவாங்க, காரியம் நடக்காதவங்க அதிருப்தி அடைவாங்க. அப்ப அப்படி அதிர்ச்சி அடைஞ்சவங்களுடைய நம்பிக்கை எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கா, அல்லது இந்த மாச ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு அதனால பலனடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிளஸ் எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ராக்சர்டா இருக்கும்போது இவங்க திமுகவுடைய வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகம். இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து இன்னைக்கு அதிகம் கிடையாது. இதை அவங்க உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் இப்போ பிஜேபி ஒரு விதத்துல பாராட்டணும். யாரோ ஒருத்தர் 1/2% தானே ஓட்டு இருக்கு, விடியா அப்படின்னு விட மாட்டாங்க. அவரையும் சேர்த்து வச்சிரு, கூப்பிட்டுரு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்புறவங்க. இவர் தினகரன் வந்துட்டாரு, பிரேமலதாவை கொண்டு வந்துடணும், கிருஷ்ணசாமி கொண்டு வந்துடணும் தான் நினைச்சு முயற்சி பண்ணாங்க. அதுல வெற்றி அடையலாம். அவங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. விஜயை கூட கடைசியில் என்ன பண்ண போறாங்க? இன்னும் 2 மாசம் இருக்கு, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா விஜய்க்கு வந்து ப்ளோ ஹார்ட் ப்ளோ கோல்டுங்கிற அப்ரோச் இருக்கா. விசில் கொடுப்பாங்க ஒரு பக்கம், அடுத்து வந்து சிபிஐ விசாரணைன்னு விசில் அடிப்பாங்க இன்னொரு பக்கம். அதனால வந்து என்ன நடத்த போறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னொரு 1 மாசத்துல 1.5 மாசத்துல வந்து தெளிவடையும். விஜய் என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு அப்படிங்கிறது அந்த நேரத்துல வந்து தெளிவடையும். இவங்க ஒரு மகா கூட்டணி கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க.
ஆன்டி டிஎம்கே ஓட்டு அத்தனையும் ஒரு அணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, விஜய் வந்து என்ன முதலமைச்சரா ஆதரிக்கிற கூட தான் நான் கூட்டணி சேருவேன்னு விஜய் சொல்றாரு. கூட்டணிக்குள்ளேயே இருந்துகிட்டு இபிஎஸ் வந்து மறந்துடாதீங்க நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. பிஜேபி வந்து அனாவசியமா அதெல்லாம் பத்தி இப்ப பேசாதீங்க பின்னாடி பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. இத்தனை குழப்பங்கள் இந்த கூட்டணியில் இருக்கு. இந்த குழப்பங்கள் நீடிக்கிற வரைக்கும் திமுகவுடைய வெற்றி மிக மிக உறுதியாக உறுதி செய்யப்படும். இந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து போச்சுன்னா போட்டியில் வந்து தீவிரமான போட்டி நடந்து அதுலயும் திமுக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 2 மாசம் கழிச்சு தான் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்தி இருக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்தபோது, சப் கலெக்டர் இருந்து கலெக்டர் வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன், அதுக்கப்புறம் முனிசிபல் அண்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன் எல்லாமே நான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன். எங்களுடைய அனுபவம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உறுதியான ட்ரெண்ட் வந்து தெரியும். அது வரைக்கும் ட்ரெண்ட் வந்து, அதாவது கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் ஒன்று சொல்லுவோம். மிக மிக கொடுமையான நிகழ்வுகள். மிஸ்ஸஸ் காந்தி இறந்தது, எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு இருந்தது, ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை வரும் பொழுது முன்னாடியே சொல்லிடலாம் அந்த சிம்பத்தி ஃபேக்டர்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட சிம்பத்தி ஃபேக்டர் எதுவுமே இல்லாம ஒரு நார்மலான டைமா எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷனுக்கு ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ட்ரெண்டை பத்தி உறுதியா சொல்ல முடியும். இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட், இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா டிஎம்கே கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். தேர்தலில் 2.5 மாசம் கழிச்சு இருக்கு, பார்ப்போம். டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நேத்து பிரதமர் அழுத்தம் திருத்தமா பேசியிருக்கிறாரு. சரி, ஏதாவது ஒரு தரவுகள் 4 தரவுகள் டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாருங்க, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எப்படி முன்னேறி இருக்குன்னு ஒரு 4 தரவுகள் சொன்னாலாவது தமிழக மக்கள் நம்புவாங்க. ஆனா தொடர்ந்து வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு இவர் பேசுறது வந்து நமக்கு எப்படி தோணுதுன்னா, இங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சாதான் உங்களுக்கு வர வேண்டிய நிதியை நாங்க குடுப்போம். அப்பதான் நீங்க உருப்பட முடியும். இல்லன்னா மண்ணா போயிருவீங்க அப்படின்னு ஏதோ பிரதமர் சாபமிடுற மாதிரி தான் தோணுது. கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரான ஒரு விஷயமாக இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கு. ஆ பிரதமருடைய இந்த டபுள் என்ஜின் சர்க்கார முதல்வரும் வந்து டப்பா என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லி அவரும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, டபுள் இன்ஜின் சர்க்கார்னால இவங்க நடத்தி காட்ட முடியாததே இல்லைன்னு சொல்ல முடியாது. நடத்தி காட்டியிருக்காங்க. மணிப்பூர்ல வந்து நாங்க எங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து ஒரு மாநிலத்தையே துண்டாடிடுவோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்காருடைய அச்சீவ்மெண்ட். வேற எதுவும் கிடையாது. அந்த மாநிலத்தில் 2 மக்களுக்கு இடையில தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி அதன் காரணமாக அந்த மாநிலத்தில் எத்தனை கொலைகள் நடந்தது, எத்தனை கீழ்த்தரமான செயல்கள் நடந்தது. அதுக்கெல்லாம் வந்து பிரதம மந்திரி மணிப்பூரை பத்தி நீங்க வந்து அறிக்கை விடுங்கன்னு சொல்ல சொல்ல பிரதம மந்திரி வாயே திறக்கல. கடைசியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா பிரதம மந்திரி பார்லிமெண்ட்டுக்கு வரணும். அதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. 2 மணி நேரம் பேசினாரு. மணிப்பூரை பத்தி 2 நிமிஷம் பேசினார். மணிப்பூர் வந்து எங்கேயோ இருக்கிறதா? நான் கேட்கிறேன், மணிப்பூர் எவ்வளவு சிறிய மாநிலமா இருந்தாலும் என்னுடைய சகோதரர்கள் தானே, என்னுடைய சகோதரிகள் தானே. அங்க இவ்வளவு கீழ்த்தரமான செயல் நடக்கும்போது ஒரு பிரதம மந்திரி இப்படி கேட்டா, அமித்ஷா போனாரு. அது ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தானே வருது. போனாரு, போய் என்ன சக்சஸ் ஆகல. அப்ப அடுத்து பிரதம மந்திரி தானே போகணும். அவர் தானே போயிருந்திருக்கணும். எவ்வளவு நாள் கழிச்சு போனாரு. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார்னால எந்த விதமான பலனும் கிடைக்காது. இது வரைக்கும் கிடைக்கலங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க சரியா சொன்னீங்க, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. அதாவது இந்தியாவுடைய புளூரலிஸ்டிக் சொசைட்டி இந்தியாவில். அந்த புளூரலிஸ்டிக் சொசைட்டி தே ஹேவ் த ரைட் டு சூஸ் தேர் ஓன் கவர்மெண்ட், ஐதர் வித் த சென்டர் ஆர் இன் த ஸ்டேட். அதை விட்டுட்டு இது வந்து ஒரு மிரட்டல், கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக எழுப்பப்படுகின்ற ஒரு மிரட்டல். எங்க கட்சி ஆட்சியை கொண்டு வந்தா தான் நிதி கிடைக்கும் ஓப்பனா சொல்றாங்க. இதெல்லாம் பேசுறவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்க, அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட பதவிகளில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? மக்கள் எப்படி பாக்குறாங்க சார்? மோடி அவர்களுடைய இந்த பேச்சு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மக்கள் வந்து கூட்டாட்சியை வந்து விரும்புவாங்களா? ஒரு கூட்டணி ஆட்சி, அதுவும் பாஜக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விருப்பங்க எனக்கு தோணல. ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு எல்லா மக்களும் வந்து ரொம்ப அவேர்னஸோடு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவேர்னஸ் உள்ளவங்க வந்து இந்த கூட்டாட்சிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது எத்தகைய குழப்பங்கள். டிஎம்கே கூட்டணியிலேயே ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் சில குழப்பங்கள் வரும். ஏன்னா அது கம்யூனிஸ்டுகளுக்கு நல்லா தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் சில விஷயங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக உடனடியாக செயல்படுத்த வேண்டியவை சில திட்டங்களை மனசில் வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது மாதிரி மனசில் வச்சிருக்காங்க. இப்ப இவங்க மந்திரி சபையில வந்து இப்ப இது பிரதிநிதித்துவம் இவங்களுக்கு வந்துருச்சு. இப்ப இது வரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்க? நம்முடைய தோழமை கட்சி தான் ஆட்சி புரியுது,
நம்ம அவங்ககிட்ட சொன்னா கேட்பாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு செய்வாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. நிதானமா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து. ஆனா இவங்க வந்து மந்திரி பதவியில இருந்தா அந்நியாரம் இவங்களுடைய கட்சி தோழர்கள் வந்து தோழமை கட்சிங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. நீ தான் உட்கார்ந்திருக்கீல உடனடியே செய்யணும் தான் கேட்பாங்க. அது நியாயம். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தங்களுடைய தீவிரமான கொள்கைகளை அமல்படுத்தாம மந்திரி சபையில உட்கார்ந்திருந்தாங்கன்னா, அவங்களுடைய தோழர்கள் வந்து வினா எழுப்புவாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் இவர் சொன்னாரு. நீங்க வந்து காங்கிரஸ பார்த்து கேட்டாரு. இவர் சிபிஎம் தலைவர் வந்து கேட்டாரு. நீங்க என்ன கூட்டணி ஆட்சி வேணுங்கிறீங்க? டிஎம்கேக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரியான கேள்வி அது வந்து. தமிழக மக்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அதில் உள்ள குழப்பங்கள் வந்து அந்நியாரம் எல்லாருக்கும் தெரியும். அந்நியாரம் எல்லாரும் உணர்வாங்க. ஆனா, பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய தகுதி படைச்சவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. குழப்பங்கள் தான் வரும். அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு கொள்கை ஒற்றுமை உள்ள ஒரு திமுக கூட்டணியில கூட கூட்டணி ஆட்சின்னு வந்ததுன்னா பிரச்சனைகள் வருங்கிறதுனால தான் மைனாரிட்டி அரசுன்னு திரும்ப திரும்ப ஜெயலலிதா வந்து கலாட்டா பண்ணியும் கலைஞர் வந்து அதை திமுக ஆட்சியா வச்சிருந்தார். ராமதாஸ் ஐயா வெளியிலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி. அப்ப தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த அளவுக்கு மக்கள் உணர்ந்திருக்கேன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா விவரமானவங்க எல்லாரும் உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். விவரத்தை இன்னும் அதிகரிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.